நம்ம தமிழ்நாட்டில் கிராம வங்கியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து மாவட்டத்திலையும் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் பர்மனெண்ட்டான ஜாப் தான் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 13,217 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 35,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 21 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராம வங்கிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் பேங்க் ப்ரொஃபஷனல் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அண்ட் எதுக்காக வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் 1, 2 and 3க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு மல்டிபர்பஸ் ரெஜினல் ரூரல் பேங்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பியில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கு அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 1 21 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேம் டேட்லேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் 1, டயர் 2 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் மந்த்து வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டேட் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து கொடுக்கல, பட் இந்த மந்தில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதில் குரூப் பி அண்ட் குரூப் ஏ இந்த 2 இது வந்து கொடுத்துருக்காங்க. 2 டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் பியில் வந்து என்னென்ன கேட்டகிரி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்காகவும் அண்டு ஆஃபீஸ் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் குரூப் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் 1க்காக 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸ்கேல் 2 மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்காக 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ அவங்க கேட்டகிரி வாய்ஸை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். டிகிரி வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பேசிக்கான கம்ப்யூட்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ஆஃபீஸ் ஸ்கேல் 1 அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளின்ஸ் கோர்ஸை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரோ அல்லது ஆப்னரியோ அல்லது சயின்ஸ்லையோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையோ அல்லது மேனேஜ்மெண்ட்லையோ லாலையோ இல்லை எக்கனாமிலையோ அண்ட் அக்கௌண்ட்ஸ்லையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க, ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இதுக்கு மேலே
வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸ் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். இதில் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர்ஸ் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் ஃபினான்சியலில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே, அண்ட் சயின்ஸில் முடிச்சிருந்தாலும் ஓகே, அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அண்டு லா, எக்கனாமிக் அண்ட் அக்கௌண்ட்ஸி அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே. பட் இதில் வந்து மினிமம் 50% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவும் எதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க்லேயோ அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் பதவியும் மாறுபடும் அண்டு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து மாறுபடும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சீனியர் மேனேஜருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மினிமம் 5 இயர்ஸாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து ஆஃபீஸர்ஸோடோ அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டிகிரி வந்து 100% வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். இன்க்ளூட் வந்து நீங்கள் 50% வந்து உங்களுடைய மார்க் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு, அண்டு இதுக்கான ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்தாச்சு. இதுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற சிலருக்கு வந்து டவுட் வந்து இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த பேசிக் பே அலவுன்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி டிஏலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேங்க்கில் வந்து வேலை இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்தாற போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு சிலருக்கு வந்து இந்த டவுட்டு வந்து வரலாம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எந்தெந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லாங்குவேஜ் எக்ஸாமினோட பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லாங்குவேஜில் வந்து இருக்கும். இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ். இதில் எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் வந்து பார்த்து ரைட் பண்ணலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருமே கவலைப்பட வேண்டியதே தேவையில்லை. தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் பேப்பர் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் வந்து வரும். நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும். சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதே டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குமா அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பொசிஷனுக்கும் ஒரே எக்ஸாம் இருக்குமா அப்படின்றத இவங்க வந்து கூடி சீக்கிரம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க. உங்களுக்கான எக்ஸாம்னு சொல்லியாச்சு, அந்த எக்ஸாமில் வந்து என்னென்ன வந்து கேட்பாங்க அண்ட் உங்களுக்கான என்னென்ன சிலபஸ் வந்து இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்காக அல்லது 2க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் வந்து எவ்வளோ இருக்கும் அண்ட் ஜென்ரல் நாலேஜில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சிலபஸை வந்து நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணாலே போதுமானது. நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிறது கன்ஃபார்ம் அப்படின்றத சொல்லலாம். அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அண்டு கேட்டகிரி வைஸ் இருக்கா அல்லது பொதுவாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றத மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சேலம், சரிங்களா, உங்களுக்கு கிராம பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலத்தில் வந்து வேக்கன்சிஸ் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றத பர்டிகுலராக வந்து இவங்க வந்து கொடுக்கல. பட் இருந்தாலும் நிறைய வேக்கன்சி வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும்.
அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த பதவியை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் வந்து பண்ணுங்கள், எதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், எதுக்கான குவாலிஃபைடு இருக்கீங்க, அண்டு உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எப்படினாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ்,